2ஆம் பருவத்துல மொத்தம் 6 அலகுகள் இருக்கு. ஒவ்வொரு அலகுக்கும் ஒதுக்கப்பட்ட பாடவேளைகள் மற்றும் கற்பித்தல் மாதங்களின் பட்டியலும் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா அலகுகளும் கற்றல் விளைவுகளோட தொடங்கும். அதாவது ஒரு அலகினை குழந்தைகளுக்கு கொண்டு சேர்க்கும் போது அவர்கள் அடைய வேண்டிய கற்றல் அடைவுகள் வகுப்பிற்குரிய வண்ண குறியீட்டுடன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓரிரு நிமிடங்கள்ல வகுப்பறைக்குள் செயல்படுத்தி குழந்தைகளின் மூளையை சுறுசுறுப்படையச் செய்யும் பயிற்சிகள் விளையாடலாம் வாங்க என்னும் தலைப்புல ஆசிரியர் கையேட்டுல கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒவ்வொரு அலகிற்கும் தனித்தனியே கொடுக்கப்பட்டிருக்கு. கேட்போம் பகிர்வோம் பகுதி. இது பள்ளியையும் வீட்டையும் இணைக்கக்கூடிய பகுதி. குழந்தைகள் தாங்கள் பள்ளியில் கற்றவற்றை வீட்டிலுள்ள பெற்றோர் பெரியோரிடம் பகிர்தலின் மூலம் வீட்டையும் பள்ளியையும் குழந்தைகள் இணைக்கின்றனர். குழந்தைகளின் கற்றலை பெற்றோர் அறியும் வாய்ப்புள்ள பகுதி. வேறு எந்த செயல்பாடு பெற்றோருடன் இணைக்கிறது? கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமாம், தொடர்பணிதான் அது. பல்வகுப்பாயிருப்பின் ஒரு வகுப்பு கற்பிக்கும்போது மற்ற வகுப்பு குழந்தைகளை ஈடுபடுத்த வேண்டிய செயல்பாடுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. தனி வகுப்பாயிருந்தா அவரவர் வகுப்பிற்குரிய செயல்பாடுகளை மட்டும் செயல்படுத்தினா போதுமானது. ஆக ஆசிரியர் கையேடு பல்வகுப்பு மற்றும் தனி வகுப்பு கற்பித்தலுக்கான வழிகாட்டலோட வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆசிரியர் கையேட்டுல என்னவெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? அதற்கு முன் நீங்க உங்க குறிப்பேடுகளை எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு வினாவிற்குமான விடைகளை சரியாக எழுதிக்கொண்டே வாங்க. ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? பாடப்பகுதியை கற்பிக்கும் செயல்பாடு திறவுகோல். சரி, வாங்க இப்ப உங்களுக்கான வினாக்களை பார்க்கலாம். முன் கற்றதை நினைவு கூறும் பகுதி. வினாக்களுக்கான விடைகளை பாடநூலுக்குள் தேடி கண்டுபிடித்து கூறும் பகுதி. பிழையின்றி எழுதும் திறன் பெறச் செய்யும் பகுதி. படித்தலுக்கான வழிகாட்டலுள்ள பகுதி. பாடப்பொருள் குறித்த கலந்துரையாடலுள்ள பகுதி. குழந்தைகளின் படைப்புகள் இடம்பெறும் புத்தகம். சொல் தொடர்களை புரிந்து படிக்கக்கூடிய பகுதி. வினாக்களை படித்து புரிந்து கொள்ள உதவும் பகுதி. வகுப்பை கையாளுதலில் ஆசிரியருக்கு வழிகாட்டும் பகுதி. ஒரு வகுப்பை ஆசிரியர் கையாளும் போது மற்றொரு வகுப்பு குழந்தைகள் தாமாக செய்வதற்கு ஏற்ற இலகுவான பயிற்சிகள் கொண்ட பகுதி. உங்களுக்கான கேள்வி நேரம் முடிவடைந்தது. நீங்க எத்தனை வினாக்களுக்கு விடைகளை சரியா எழுதியிருக்கீங்கன்னு பார்க்கலாமா? நன்று. பெரும்பாலும் எல்லா வினாக்களுக்கும் சிறப்பாகவே பதிலளித்திருக்கிறீர்கள். சரி, இப்ப நாம அடுத்ததா பயிற்சி நூலில் உள்ள சில செயல்பாடுகளைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.